ஓகே, இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு கோட் சொல்லித்தர போகிறேன். அது என்ன கோட்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல ரோபோ, இந்த ரோபோ வந்து நேராக இங்கே 24 வரைக்கும் சும்மா போகணும். அதாவது 64 வரைக்கும் போயிட்டு 64லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். 64லேருந்து 24, 24 to 28 ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ரோபோ வந்து இட்ஸ் ட்ராயிங் ரோபோ. இது ட்ரா பண்ணுறதுக்கு நான் இப்போ எப்படி கோட் எழுதுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து whenever you start a program, ஃபர்ஸ்ட் when started போடணும். அப்போ தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது எல்லா ரோஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிடணும். அதுக்காக தான் கிளியர் ஆல் ரோஸ். நெக்ஸ்ட் டிரைவ் வெலாசிட்டியை வந்து 100%, அதோட ஸ்பீடை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு டேர்ன் ரைட் ஃபார் 90 டிகிரி. இப்போ இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபேஸ் பண்ணி இருக்கு. நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இது வந்து 4 வரைக்கும் போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ரோபோ வந்து மேலே பாயிண்ட் ஆயிருக்கிறது ரைட் சைட் டேர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கமாண்ட் கொடுக்குறேன், டேர்ன் ரைட் ஃபார் 90 டிகிரி கொடுக்குறேன். அப்போ இந்த ரோபோ வந்து 90 டிகிரி டேர்ன் பண்ணி நிற்கும் இந்த கமாண்டில். அடுத்தது டிரைவ் ஃபார்வர்ட். ஸோ இங்கேருந்து ஐ ஷுட் டிரைவ் ஃபார்வர்ட். இப்போ ஃபார்வர்ட் போய்கிட்டே இருக்கணுமா? கிடையாது. எது வரைக்கும் டிரைவ் ஃபார்வர்ட் போகணும்? வெயிட் அன்டில் எக்ஸோட பொசிஷன் -300 ஆகிற வரைக்கும் ஃபார்வர்ட் போய்கிட்டே இருக்கணும். அப்போ ஏன் எக்ஸோட பொசிஷன் -300 போடுறேன் அப்படின்னா, இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நான் wearwex.com அப்படிங்கிற ஒரு ஆப்பில் பண்ணுறேன். இந்த ஆப்பில் வந்து பிளே கிரவுண்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். அதில் இது வந்து நம்பர் கிரிட் பிளே கிரவுண்ட். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். இதை நம்ம பார்க்கும்போதே இட் லுக்ஸ் லைக் அ கிராஃப். ஸோ இந்த கிராஃப் வந்து எப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது ஒய் ஆக்சஸ், இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இதில் வந்து இந்த சென்டர் இந்த 45 46 இந்த டாப்பில் தான் 0,0 ஒரிஜின், அது கிராஃபோட ஒரிஜின். அப்போது நான் வந்து இந்த 64 இந்த 24 அதாவது இந்த இடத்துல அது டேர்ன் பண்ணணும், கரெக்டாக 4ல் டேர்ன் பண்ணணும். அப்போ அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்ரி பிளாக் வந்து 200 சென்டிமீட்டர் 200 mm. ஸோ அப்போ இது வந்து இந்த இடத்துல இவ்வளோ தூரம் 200, இங்கே நிற்கணும். அப்போ 200 + 100 300. இது வந்து நெகட்டிவ் சைட் -xங்கிறதுனால -300. ஸோ எவ்வளோ தூரம் அது போயிட்டே இருக்கணும்னா, எக்ஸோட ஆக்சிஸ் -300 வர வரைக்கும் அது ஃபார்வர்ட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ -300 வந்துருச்சுன்னா இப்படி ஃபேஸ் ஆகிருக்க ரோபோ அப்பா டேர்ன் பண்ணணும். ஸோ இட் ஷுட் டேர்ன் லெஃப்ட் பை 90 டிகிரி. ஸோ வெயிட் அன்டில் அந்த இதுக்கப்புறம் டேர்ன் லெஃப்ட் பை 90 டிகிரி. 90 டிகிரி திரும்பிட்டு என்ன பண்ணணும், அங்கே இருக்கணுமா? இல்லை ஃபார்வர்ட் போகணும். அதனால டிரைவ் ஃபார்வர்ட் கமாண்ட் கொடுக்கணும். அப்படி ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணுமா? இல்லை. அது எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கணும்? இந்த இது வந்து என்ன இருக்குது, இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் என்ன வர வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும்னா, இங்கே இருக்க ஆரிஜின் ஒன்று 200. அப்போ 200, இந்த இடத்துல ஒரு 100, அப்போது 300 பாசிட்டிவ். ஸோ அதனால் +300 ஒய் ஆக்சிஸில் +300 ரீச் ஆகிற வரைக்கும் போய்கிட்டே இருங்க. ஸோ +300 வந்தோடனே அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ மேலே ஃபேஸ் ஆகிருக்க ரோபோ அப்படி 180 டிகிரி டேர்ன் பண்ணணும். டேர்ன் பை 180 டிகிரின்னு போட்டுடுறேன். ஸோ டேர்ன் 180 டிகிரி போட்டுட்டு ஐ ஹாவ் டு டிரைவ் ஃபார்வர்ட். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் சும்மா தான் டிரைவ் பண்ணும். ஆனால் இங்கே வந்து நான் எல் ஷேப் வரையணும். அதுக்கு தான் நான் கோடு எழுதுறேன். ஸோ அப்போ இங்கேருந்து நான் பென் டவுன் போட்டுறேன். இந்த இடத்துல 180 டிகிரி திரும்பிட்டு நான் பென் டவுன் போட்டு ஃபார்வர்ட் ஆகணும். ஸோ டிரைவ் ஃபார்வர்ட் போட்டுட்டு மூவ் பென் டவுன் போட்டுடுறேன். மூவ் பென் டவுன், டர்ன் ரைட் பை 180 டிகிரி, டிரைவ் ஃபார்வர்ட். எவ்வளோ தூரம் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணும்? 24 வரைக்கும் தான் போகணும். ஸோ அப்போ 24 இருக்கும் போது அதுக்கு பேரலாக இருக்க அதுக்கு ஈக்குவலாக இருக்க ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்க ஒரிஜின் 200 400 500. இது மைனஸ்ங்கிறதுனால -500. ஒய் வந்து -500 வர வரைக்கும் நீ ஃபார்வர்ட் போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா கீழே ஃபேஸ் ஆகிருக்க ரோபோ ரைட் சைட் திரும்பணும். அப்போ டேர்ன் லெஃப்ட், இப்படி திரும்பணும். டேர்ன் லெஃப்ட் பை 90 டிகிரி. அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் கோ ஃபார்வர்ட் 28 வரைக்கும். அப்போ எந்த ஆக்சிஸோட பொசிஷன் மாறுது? இந்த இது சேம் எக்ஸ் ஆக்சிஸ் தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஒய் ஆக்சிஸ் அதே ஒய்ல தான் இருக்குது. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்கு? 200 400 500 வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து +500. ஏன்னா இந்த பக்கம் +x, இந்த பக்கம் -x தான். +xனால +500 வர வரைக்கும் நான் அது வர வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ண. வந்துருச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடு. ஐ ரீச் த டெஸ்டினேஷன், பிரிண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடு ப்ராஜெக்டை. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கோட். தேங்க்யூ.